கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். அம்மா கறி விட்டுட்டு போயிடுறா. அதே டைமுக்கு அவங்க அப்பா வந்து அதிர்ச்சி தாங்க முடியாம படுத்த படுக்கையே ஆயிடுறாரா. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் எப்படியாவது அம்மாவை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு அவ என்ன பண்ணா, அதனால ஹீரோ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டான் அப்படின்றதுதான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே ஹைட் பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு பெருசா கமெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தா கமெண்ட்ல போய் ஒரு ஹார்ட்டின் போட்டா கூட எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல தலைலாம் தொடச்சிட்டு இருக்கா. குளிச்சுட்டு வந்துட்டு அந்த நேரத்துக்கு டக்குன்னு உள்ள வரான் ஹீரோ. இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் பிரதர். உள்ள வந்த உடனே வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோயின் தயவு செஞ்சு வெளியில போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா டக்குன்னு கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே மயக்க அடிச்சு அவன் மேலேயே விழுந்துடுறான். என்னோட வாழ்க்கையில நான் என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சேன், இப்போ அதை விடவும் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்பதான் 6 வயசு இருக்கும் போது ஹீரோயினோட வாழ்க்கையில என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பாரு, கொஞ்ச நாள்லயே வந்துட்டு என்கிட்டயும் நிறையவே காசு வந்துடும், நம்ம நல்லாவே சம்பாதிச்சிடலாம், நான் உன்னையும் குழந்தையும் சந்தோஷமா வச்சுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா அவர் கெஞ்சுறாரு. ஆனா அவருக்கு கால் கொஞ்சம் முடியல போல. இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே அவரை பிடிச்சி கீழே தள்ளிட்டு, எனக்கு நீயும் வேணாம் என் பொண்ணும் வேணாம், தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணாதீங்க, நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவ கண் எதிர்க்கே கார்ல ஏறி போறா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. அதே நேரத்துக்கு எதிர் சைட்ல இருந்து வந்த கார் வந்து ஹீரோயினோட அப்பாவை அடிச்சு தூக்கிடுது. அவ்வளவுதான், குழந்தை வந்து பக்கத்துல உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதோட 12 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட அப்பா இன்னமும் வந்து கோமால தான் இருக்காரு. அவரை இப்போ வரைக்கும் காப்பாற்ற முடியல. ஹீரோயின் வந்து எவ்வளவோ பேர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளுக்கும் காசை வாங்கி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு இவ்வளோ நாளாக அவங்க அப்பாவை காப்பாற்றிக்கிட்டு வரா. அது மட்டும் இல்லாமல் அவளே தான் பார்த்துக்கிறா. இப்போ வரைக்கும் அவள் நல்லா படித்து ஸ்காலர்ஷிப்லேயே படித்து அவ படிக்கிற ஸ்கூல்லையே வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. ஆனா இதை எல்லாத்தையும் வந்து சந்தோஷமா ஓடி வந்து சொல்ற அளவுக்கு அப்பாவும் இப்போ நிலைமையில இல்ல, அம்மாவும் கூட இல்லை. அப்ப அவளுக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும். எவ்வளவோ கஷ்டப்பட்டாவது உங்க ஒருத்தரை மட்டும் நான் காப்பாத்திட்டேன்னா கூட போதும்ப்பா, எனக்கு என்ன நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க சொந்தம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு மறுநாளே வந்து அவளோட காலேஜ் ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் தான் வந்து நம்பர் 1 ஆயிருக்கா இல்லையா, அதுக்காக அவார்ட் கொடுக்க போறாங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு, நம்ம வந்து நல்லா படிச்சிட்டோம், நம்மளுக்கு வந்து அவார்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சு அவ வெளிநாட்டுக்கு போயிட்டு மெடிசன் படிக்கணும் அப்படின்றதுதான் அவளோட ஒரே ஆசை. ஆனா அந்த ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு லியாங் அப்படின்னு சொல்லி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் பேர் அதிர்ச்சி. அப்படியே ரொம்ப பாவம் போல கண்ணாடி போட்டுட்டு ஹீரோ அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால ஹீரோயினுக்கு சுத்தமாவே வந்து பெருசா ஹீரோவை பத்தி எதுவுமே தெரியல. லியாங்கோட அம்மா வந்திருக்காங்க, கண்டிப்பா நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் திரும்பி பாக்குறா. பார்த்தா அவளுக்கு பேர் அதிர்ச்சி. இந்த குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போன அம்மாக்காரி யாரோ பெத்த பிள்ளைக்காக நான் தான் அம்மான்னு சொல்லி ஸ்டேஜ் ஏறுறதுக்காக வந்துகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அம்மாவை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அம்மாக்காரிக்கு சுத்தமாக வந்து ஹீரோயினை அடையாளம் தெரியல. இப்போ வரைக்கும் பொண்ணு எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கூட அவள் விசாரிக்கல போல இருக்கு. நான் உண்மையாவே என் பையனை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா அதே நேரத்துக்கு இப்ப எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இவன் வந்து என்னோட ரத்த சொந்தம் கிடையாது, நான் பெத்த பொல்ல கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது இவனுக்கு 7 வயசு. அப்பல இருந்து இவன் நான் தான் அம்மா அப்படின்னு நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். அதனாலதான் எங்க 2 பேரையும் இப்படி பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெக்காத பிள்ளைய பத்தி அப்படி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா இதெல்லாம் உட்காந்து கேட்கும் போது அடி பாவி நாசமா போனவளே அப்படின்னு தோணுது. வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பா வந்து பயங்கரமா பெருமைப்படுவாரு, சந்தோஷப்படுவாரு, எனக்குமே உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் ஒழுங்கு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ மேல எக்கச்சக்கமான பொண்ணுங்களுக்கு க்ரஷ் போல இருக்கு. அந்த பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்க, ஹீரோக்கு கிஃப்டா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்து ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்ட மாட்டான்.
இது எல்லாமே எனக்கு சேர வேண்டியது. காசு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்ட, எங்க அம்மாவை பறிச்சுக்கிட்ட, எனக்கு வர வேண்டிய பேர் புகழ் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்ட அப்படின்னு ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ மேல செம்ம கொள்ள வெறியா இருக்கு. இவ அப்படியே ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறா. அப்பதான் தெரிய வருது இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அம்மா மட்டும் கொடுத்தது இல்ல, எல்லாரும் கொடுத்ததையுமே எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டில கடாசிட்டு போயிடுறான். அவ்வளோதான். அன்னையிலேருந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணுறா. ஏன்னா அவன் ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்றது மட்டும் இவளுக்கு புரியுது. பார்த்தா தான் தெரிய வருது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இல்லீகலாக இந்த ஃபைட்டெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, பாக்ஸிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு கேங் கூட இவன் இருக்கான் போல இருக்கு. யார் மேலே என்ன கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கோவத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிச்சிடலாம் அப்படின்றது தான் இவனோட பிளான் போல இருக்கு. ஆப்போசிட் பர்சனை போட்டு அடின்னு அடி வெளுத்து எடுத்துடுறான். ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்து பார்க்குறா. பார்த்தா இவன் வந்து ஏதோ நெஞ்சு வலியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா மதியம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு மெடிசனை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எதனா முடியலையா, உனக்கு எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி இவ போய் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவ்வளோ வீரப்பா பேசினவன் டக்குன்னு அவ்வளோ மயக்கடிச்சு ஹீரோயின் மேலே விழுந்துட்டான். அதோட மறுநாள் காலையில் ஹீரோ எழுந்து பார்க்கும்போது ஹீரோயினோட வீட்டில் இருக்கான். யாரடி நீ, மரியாதையா சொல்ல, எதுக்காக என்ன டார்கெட் பண்ணி என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி அழுத்துறான். எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவுமே வேணாம், நான் பாக்ஸிங் பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தேன், உனக்கு ஏதோ முடியல போல இருக்கு, ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டா நீ தான் என் மேல மயங்கி விழுந்துட்ட அப்படின்னு சொல்றா. இனிமே தேவையில்லாம என் பின்னாடியும் வர வேலை வச்சுக்காது, அந்த இடத்துக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் வந்துட்டு அவனோட செயின்ல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அதுலதான் அவனோட மெடிசன் எப்பயும் வச்சிருப்பான். அந்த மெடிசன் பாக்ஸை மறந்து விட்டுட்டு போயிடுறான். மறுபடியும் ஹீரோயினோட அம்மா வந்து பிரின்சிபலை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு நீங்கள் பெரிய ஹெல்ப்பாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படின்னும் போது, மேடம் அதெல்லாம் இருக்கட்டும் மேடம், ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கினது வந்து ஒரு பொண்ணு இருக்கா, ரெண்டாவது தான் உங்கள் பையன் வந்தார். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக உங்கள் பையனுக்கு கொடுத்துட்டு அந்த பொண்ணு நாங்கள் விட்டுட்டோம். அப்படியே அந்த பொண்ணு விட முடியாது இல்லையா, அவளுக்கு எதுனா பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அந்த பொண்ணு யாரு, அவ்வளோ முக்கியமான பர்சன்லாம் கிடையாது இல்லையா, ஏழு பொண்ணு தானே, அவளுக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கும் அது பிரச்சனை கிடையாது, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறா. பிரின்சிபலே வந்துட்டு அதை கேட்டு கொஞ்சம் ஃபீல் தான் பண்றாரு. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. எந்த ஒரு கஷ்டத்துலயும் வந்துட்டு என்னோட படிப்பு என்னையும் எங்க அப்பாவையும் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ மறுபடியும் நீங்கள் என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சிங்களோ, உங்கள் வாழ்க்கையை நான் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இன்னும் வெறி கொண்டு அழுறா. மறுநாள் மறுபடியும் ஹீரோவை பார்க்குற ஹீரோயின் பார்க்கும்போது அவன் மூஞ்சி பூராவும் காயமாக இருக்குது. நீ வேணா என் கூட வீட்டுக்கு வாங்க, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாளா. ஹீரோ ஒரு மாதிரி லுக்கு விடுறான். இதை கேட்கறதுக்கு கூட தான் நமக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பியே வந்துடுறான். நீ ஒன்று சொல்லு, இந்த மாதிரி யார் என்னன்னு தெரியாத ஆம்பளைங்கள்லாம் வீட்டுக்கு எப்பயுமே கூட்டிகிட்டு வருவியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. நீ ஒன்றும் யார் என்னன்னு தெரியாத ஆளெல்லாம் கிடையாது, நானும் அதே காலேஜ் தான் அப்படின்னு இப்போ தான் சொல்கிறா. அப்புறம் தான் ஹீரோக்கே கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மேலே நம்பிக்கை வருது. அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இவளை தெரியும் போல இருக்கு, நம்ம தான் சரியா இவளை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு என்ன மருந்தெல்லாம் தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் போய் அப்படியே ஹீரோயினோட வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அம்மாவோட மூஞ்சி எல்லாத்துலேயும் வந்துட்டு அவள் கிறுக்கி வச்சிருக்கா. அப்போ அவங்க அப்பா கூட சேர்ந்து கடைசியாக 6வது பர்த்டேக்காக இவங்க எல்லாரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஹீரோயின் கிட்டே இருக்கு. அதே நேரத்துக்கு அவங்க அப்பாவோட மெடிக்கல் ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு, அவரோட பில்லெல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துடுறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட மொத்த கதையும் சொல்றா. எங்க அம்மா வந்து 6 வயசு இருக்குமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப எங்க அப்பாவுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இருந்து இப்போ வரைக்குமே அவர் கோமால தான் இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, நீ எப்படி உன்னையே பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு வேற யாருமே கிடையாது, வேற வழியும் கிடையாது, நான் தான் என்னையும் பாத்துக்கிறேன் எங்க அப்பாவையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதனாலதான் ஒரு வாட்டியும் வந்துட்டு நீ காயத்தோடு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். எங்க அப்பா வழியில எவ்வளவு வேதனைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை என்னால கேட்க முடியாது. ஆனா அவர் வழியில வேதனைப்படுவாரு அப்படின்றது மட்டும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்னால முடிஞ்சது உன்னையாவது வழி இல்லாம வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான்
உனக்கு ஒரு வாட்டியும் நான் மருந்து போட்டு விடணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்றா. யாருமே இது வரைக்கும் ஹீரோட வழியை பத்தி கவலைப்பட்டதே இல்லை. முறையா ஒரு பொண்ணு கவலைப்படுறா அப்படின்றப்போ ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவன் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஹீரோ அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிடுறான். அதுக்கப்புறம் அவனே புரிஞ்சுக்கிறான், ஐயோ சாரி தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது ஹீரோ விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவளாதான் மெடிக்கல் ரெக்கார்டு அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்க வச்சிருந்திருக்கா. இவ்வளவு நாளா ஹீரோ வந்து ஹீரோயினை காலேஜ்ல பார்த்ததே கிடையாது. இன்னைக்குதான் முறையா பாக்குறான். அப்ப இவ உண்மையதான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்றானா வேணும்னே வந்து ஹீரோ கிட்ட திணிக்கிறா. நான் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் கிட்ட ஹீரோட மருந்து இருந்தது இல்லையா, அதை வந்துட்டு அவள் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கா போல. அதோட ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து பயோபோலர் டிசார்டர்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு. அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அவங்களால அவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களே வந்து அவங்கள காயப்படுத்திக்கலாம், அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி எக்கச்சக்கமான சிம்டம்ஸ் இருக்கு அந்த நோய்க்கு. மறுநாள் காலேஜில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ ஒருத்தன் வந்து பங்கமாக கலாச்சிக்கிட்டு இருக்கான். என்னடா நைட்டெல்லாம் போயிட்டு பாக்ஸிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்கியா இல்லீகலா அப்படி இப்படின்னும் போது ஹீரோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நானே தான் உன்னை அன்னைக்கு பார்த்தனே அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். ஹீரோக்கு தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் இல்லையா, வெறியாகி எழுந்து அடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து அங்கே மேட்ச் பார்க்கறதுக்கு போயிருந்தேன், எனக்கு அங்கே ப்ராப்ளம்னும் போது இவன் தான் வந்து என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காப்பாற்றி விட்டுறா ஹீரோவை. ஏன்னா இல்லீகலாக இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் பண்றான் ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதுக்கு மேல அவனை காலேஜ்லயும் வச்சுக்க மாட்டாங்க, அவன் ஃபியூச்சரே போயிடும். அந்த பையன் செம கடுப்பு அங்கேருந்து போயிடுறான். ஆக்சுவலி அந்த பையனோட ஆள் வந்துட்டு ஹீரோவை சைட் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டான். காண்டில் வந்து இதெல்லாம் சொல்லிட்டான். நீ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மொத்தமாக என் வலையில் விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. போக போக என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோ பாக்ஸிங் பண்ணுறான்லே அங்கேயே போய் வெயிட் பண்ணுறா. தயவு செஞ்சு அடி வாங்காம வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்னடா இவ வித்தியாசமாக இப்படியெல்லாம் நடந்துக்கிறாளே அப்படின்னு தோணுது. திரும்பி வந்த உடனே உண்மையாகவே உனக்கு எந்த அடியும் படலையா அப்படின்னும் போது டக்குன்னு அவன் கோட் பட்டனை கட்டிட்டு நீ சீக்கிரமா வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறாலாம் பார்த்தா பயங்கர இடி மழை செம்மையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே பயமாயிடுது. ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க அம்மா விட்டுட்டு போகும்போது பயங்கர மழையில தான் இவங்க அப்பாவும் இவளும் கடந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு புரிய வந்துடுது, கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோயின் வந்து இடிக்கும் மழைக்கும் பயப்படுவா போல அப்படின்ற விஷயத்த. அதோட அப்படியே வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா ஹீரோ மேலேயே சாஞ்சபடி மயங்கிடுறா. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மழை இப்பதான் நின்றுருக்கு. ஹீரோவோட ஃபோன் அடிக்குது. உடனே வந்து ஹீரோயின் கண்ணு முடிச்சு எழுந்துடுறா. பார்த்தா ஹீரோவோட அப்பா தான் ஃபோன் பேசுறாரு. செம்ம கோவமா இருக்காரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கிளாஸை கட் பண்ணிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருப்ப, உடனே இங்க வா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவசரமா நான் கிளம்பணும், நீயே கிளம்பி போயிட்டு வரல பத்திரமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து இவனோட கோட்டுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வரான். அப்பதான் பார்த்தா தெரியுது ஹீரோவோட கையில எல்லாம் வந்து ஒரே காயமா இருக்கு. இல்லையே நேத்து நீ நல்லா இருக்க ஒன்னும் ஆகலன்னு தானே சொன்னேன், இந்த காயெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். அவளுக்காவே புரியுது இவர் தான் வந்து நம்ம ஹீரோவோட அப்பா. போட்டு அடி பின்னி எடுத்திருக்காரு இரும்பு ஸ்கேல வச்சு. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, உங்க அம்மாவும் ஒரு பைத்தியம், அதே மாதிரி நீயும் கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் உன்னை ஸ்ட்ரிக்டா வளர்க்குறேன், மரியாதையா வந்து நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க அம்மாக்கும் அதே டிசீஸ் இருந்தது போல. ஹீரோ பெருசா வந்து ஹீரோயின் கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசல. என்னை பத்தி கவலைப்படாத நீ போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். தனியா ட்ரைனிங் பண்ற இடத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனால முடியல, மாத்திரை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. நான் மருந்து போட்டுட்டு இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மரியாதையை நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, இனிமேல் நீ அந்த மாத்திரையை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறா. இனிமேல் எப்பயுமே வந்து நான் தான் உன்னோட மருந்து, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டென்ஷனாக இருந்த அப்படின்னா நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போனா ஹீரோயினுக்கு இது எல்லாமே தெரியுது, நம்மளோட நோய் பற்றிலாம் தெரியுதுன்னு ஹீரோக்கு புரிய வருது. இப்பதான் ஹீரோயினை எதுக்காக வந்து அவன் அவாய்ட் பண்ணான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா உன்னோட தகுதியால உன்னால 2வது ரேங்க் தான் எடுக்க முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல. அது ஒரு பொண்ணு தான், அவளை கஷ்டப்பட்டு கீழே இறக்கி விட்டுட்டு தான் உன்னை வந்துட்டு அந்த இடத்துல நான் நிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு தான் ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஹீரோயினோட நிலைமை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தானே. மறுநாள் ஹீரோ வந்துட்டு மறுபடியும் போய் அவங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டியது அவளுக்கே கொடுத்துருங்க, அவளே போய் அந்த படிப்பை படிக்கட்டும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் நீ பேசக்கூடாது, என்னோட குடும்ப கௌரவத்துக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், மற்ற யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும்,
மறுபடியும் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருட்டு ரூம்ல தனியா போட்டு பூட்டி வச்சிடறாங்க. ஹீரோ அங்க இருந்து ஜன்னல் எகிரி குதிச்சு எப்படியோ ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறான். நீ தானே சொன்ன எனக்கான மருந்தே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்காங்க. இதை எல்லாத்தையும் இவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிட்டா. மறுநாள் காலையில ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது இதுதான் தெரிய வருது. ஹீரோ என்ன பண்ணிருக்கான்னா எக்கச்சக்கமான பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா வீட்டுல இருந்து. நான் இனிமே இங்கேயே தான் இருக்க போறேன். எனக்கு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் எனக்கு மருந்து தேவை. நீ தானே சொன்ன அந்த மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப நீ தான் இனிமே எனக்கு மருந்து அப்படின்னு சொல்றான். உங்க அப்பா கூட இருக்க போட்டோல எல்லாம் வந்துட்டு நீ டெடி கூடயே இருக்க மாதிரி இருக்கு. அதனால தான் நான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி டெடி பேரை வாங்கிட்டு வந்து தரான். அது மட்டும் இல்ல நீ எதனா சொல்லணும்னா இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ டாக்டர் ஆகணும் அப்படின்றது தானே உன்னோட கனவு. உன்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்டே நான் தான் டாக்டர்மா. அதனால என்ன நீங்க குணப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க பாதி டாக்டர் ஆன மாதிரி தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க. இப்பதான் பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அவன் ஓடி போயிட்டான் அப்படின்ற விஷயமே தெரிய வருது. உன்னோட பர்த்டே வேற வருது, உன் பர்த்டேக்கு நீ என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஹீரோ 6 வயசுக்கு அப்புறம் வந்த எல்லா பர்த்டேவும் எனக்கு எல்லா நாள் மாதிரியும் ஒரே மாதிரி நாள் தான் அப்படின்னு சொல்றா. இப்பதான் அம்மாக்காரிக்கு தெரிய வருது ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணு கூட போய் லிவன்ல இருக்கான் அப்படின்ற விஷயம். நேரா இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா காலேஜ்ல போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றதுக்காக போயிடுறா. நீங்க 2 பேரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக அவன் வீட்டுக்கு ஒழுங்கா வர்றதில்ல அப்படி இப்படின்னு சொல்லி திரியிறானே அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. இப்ப கூட எனக்கு உன் மேல எந்த ஒரு கோபமும் கிடையாது. உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு, நான் அந்த காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுறா. இவளுக்கு பெத்த பொண்ணுதான் அது அப்படின்றது தெரியல. நான் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல முழுசா. நான் என் அப்பா பேரோட என் பேரையும் சேர்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. என்னோட அப்பா பேரு இதுதான், என்னோட அம்மா பேரும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பேரையும் சொல்றா. எனக்கு 6 வயசு இருக்கும் போது குப்பையை தூக்கி போட்டுட்டு போற மாதிரி என்னையும் எங்க அப்பாவையும் தூக்கி போட்டுட்டு போனியே, உனக்கு கொஞ்சம் கூட என் மூஞ்சி ஞாபகம் வரலையா? அன்னைக்கு கார்ல ஆக்சிடென்ட் ஆகி எங்க அப்பா விழுந்துட்டு இருக்கும் போது கூட நீ பார்த்துட்டு அங்க இருந்து போனன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றா. உடனே இவ வேலைக்காரி நீ வெளில போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றா. எனக்கு நல்லாவே புரியுதுமா, நீ இவ்வளோ நாளாக இதெல்லாம் பார்த்து கஷ்டப்படுறப்ப அப்படின்னு புரியுது. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ கேளு, நான் கொடுத்துட்றேன். நீயும் அப்பாவும் வேற ஒரு ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறா. நீ நல்லா இருக்கணும், நாங்கள்லாம் நாசமாக போகணும், அதானே உன்னோட விருப்பம். ஆனால் அதை நான் இதுக்கு மேலே நடக்க விடவே மாட்டேன். கண்டிப்பாக நீ நாசமாக தான் போவ, அது என் கையால் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஹீரோவும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை காட்டுறா. அவ்வளோதான் அம்மாக்காரி செம்ம ஷாக்கு. உன்னோட வளர்ப்பு பையனும் உன்னோட பெத்த பொண்ணும் 2 பேருமே ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தியா? உன்னோட புருஷனுக்கு இது தெரிய வந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு யோசித்து பார்த்தியா? அதுக்கப்புறம் நீயும் நடு ரோட்ல எங்களை மாதிரி நிற்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றா. இத பாருமா, எனக்கு கொஞ்சோண்டு டைம் மட்டும் கொடு, நான் யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி சொல்றேன் அப்படின்னும் போது உனக்கு 3 நாள் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவோடு நீ வா அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோயினுக்கு ஹீரோ ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் வேற வழி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மா மெசேஜ் அனுப்புறா, 3 நாள் கழிச்சு நான் சொல்ற லொகேஷனுக்கு நீ 7 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு தான் அம்மாக்காரி வர சொல்லியிருக்கா. அங்க நம்ம ஹீரோவோட அப்பாலாம் இருக்காங்க. எதுக்காக இவங்க இந்த இடத்துக்கு நம்மள வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. ஹீரோ நம்மள பார்த்துட்டான்னா அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு. அவங்க 2 பேரும் அங்க தள்ளி போன உடனே அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறா. எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்க ஒரு கிளீனிங் லேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை பார்த்த உடனே, ஐயோ இவ்வளோ வருஷம் கழிச்சு உன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டியா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த, அதுக்காக எப்படியோ நல்லபடியாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தமாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசிடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட அப்பா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, இதை பாருமா, இனிமே நீயும் எங்கள் வீட்டு பொண்ணு தான், இனிமே எங்கள் கூடயே நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லாரும் எதிர்க்கும். என்னோட குடும்ப சார்பாக நான் உன்னை தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோயினோட அம்மாக்கே செம்ம ஷாக், என்னடா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. ஹீரோயினுக்கெல்லாம் நம்பவே முடியல. பார்த்தா ஹீரோவும் இது எல்லாத்தையும் பார்த்துடுறான்.
இவன் தாமா உன்னோட அண்ணா, அது மட்டும் இல்லாம நீ இவனுக்கு தங்கச்சி, உன்னை விட ஒரு வயசு பெரியவன், ஆனா உன்னோட காலேஜில் தான் படிக்கிறான், நீங்க 2 பேரும் வந்து இனிமே சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றா. இவங்க அம்மாக்காரி தான் இது எல்லாமே ஏதோ பிளான் பண்ணிருக்கா. அங்க பார்ட்டில எல்லாரும் எதிர்க்கே ரொம்ப டேக் இட் ஈஸியா வந்து எடுத்துக்கிட்டவர் இங்க வந்து ஹீரோயினோட அம்மாவை போட்டு அடி பின்னி எடுக்கிறாரு. அடியை பாவி, என் புள்ள சைஸ்க்கு உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதை இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க வந்து கதறாங்க. நான் வந்து எங்கே என்னை ஏற்றுக்காமல் போயிடுவீங்களோன்னு சொல்லி தாங்க இதெல்லாம் நான் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இவரை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஹீரோயினையும் வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க இல்லையா, அதனால அவங்க கார்ல போய் ஹீரோயின் ஏறுறா. பார்த்தா ஆல்ரெடி ஹீரோ உள்ளதான் இருக்கான் போல இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, நீ இது எல்லாமே தெரிஞ்சு தண்ணி பண்ண, வேணும்னு தானே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்றான். ஆமா, நான் தெரிஞ்சுதான் பண்ணேன், நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதை பண்ணிட்டேன் உன்னை வச்சு யூஸ் பண்ணி, இனிமே எனக்கு நீ தேவையில்ல, உன் வேலை என்னவோ நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உனக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமும் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராரான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவன் என்ன பண்றான்னா காரோட விண்டோவை திறந்து விட்டுட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். கரெக்டா அவங்க அப்பா வந்து கார் பக்கத்துல வர நேரத்துக்கு இவன் என்ன பண்றான்னா ஹீரோ பலான்னு ஒண்ணு கண்ணத்திலே விட்டுட்டு காரை விட்டு இறங்கிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பார், நீ இங்க இருக்கிறது வந்துட்டு உங்க அப்பாவுக்கும் உனக்கும் ரொம்ப நல்ல விஷயம்தான், அதனால நான் சொல்றது என்னவோ அது மாதிரி கேட்டுட்டு இங்கேயே வாழ்ந்துட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு ஒரு அத்தைக்காரி இருக்கா போல இருக்கு, அதாவது ஹீரோ அப்பாவோட தங்கச்சி. அவ வந்துட்டு டின்னருக்கு வரா வீட்டுக்கு. சும்மா சொல்லக்கூடாது, உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, அவளுக்கு நான் வந்து ஒரு வரன் பார்த்துட்டு வந்திருக்கேன், அதாவது ஏதோ ஒரு கம்பெனி ஓனர் பேரை சொல்லி அவருக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உடனே எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்துட்டு அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேலே, ஹீரோலாம் செம்ம கடுப்பின் உச்சக்கட்டமாயிடுறான். ஏன் அத்தை, உங்கள் புருஷனோட பிஸ்னஸ்லாம் நல்லா தானே போகுது, நஷ்டத்தில் போகுதா, எதுக்காக இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்க, எப்போலேருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, 50 வயசு கிழவனுக்கு 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு நீ சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் டைரக்டாவே திட்டி விட்டுறான். அண்ணா பாத்தியா, நான் நல்லதுக்கு தானே சொன்னேன், இவன் எதுக்காக இவ்வளவு அளவுக்கு இப்படி கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஹீரோ கோவமா அங்க இருந்து போறான் அப்படின்னு உடனே ஹீரோனோட அம்மா நீ போய் அவனை என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. விடுங்க, 2 பேருமே சின்ன பசங்க, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. என் கிட்ட தான் பொய்யா பழகினேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ எதுக்காக என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவோட ஸ்டடி ரூம்க்கு இழுத்துட்டு வந்துடுறான். உடனே ஹீரோயின் இங்கே எதுக்காக இழுத்துட்டு வந்த, உங்க அப்பா வரப்போறாரு அப்படின்னு சொல்றா. வரட்டும், வந்து பார்க்கட்டும், நம்ம 2 பேரும் எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்றது எங்க அப்பாவுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா அங்க வந்துகிட்டு இருக்காரு. அது தெரிஞ்சு வேணும்னு ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். கரெக்டா கதவு திறந்துகிட்டு உள்ள வராங்க. பார்த்தா 2 பேருமே உள்ள அங்க இல்ல. பார்த்தா அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் 2 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படிடா வெளியில போறது அப்படின்னு ஹீரோயின் தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது, சார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவை கூப்பிடுறாங்க. அதனால அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போன உடனே ஹீரோவை இழுத்து வச்சு கண்ணத்திலே ஒன்று கொடுக்குறா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற, எதுக்காக நீ என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறா. இருந்தாலும் நைட்டு மறுபடியும் ஹீரோயினோட ரூம்க்கு வந்துடுறான். ஹீரோ நீ நினைச்சா வந்துட்டு வேண்டான்னுவ, நீ நினைச்சா வேணுங்குவ, என்னை யூஸ் பண்ணி தூக்கி போறதுக்கு நான் என்ன டிஷ்யூ பேப்பரா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை இங்கேருந்து போ, யாருன்னா பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னும் போது, யார் வேணாலும் பார்க்கட்டும், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்ன சொன்ன, என்னோட மெடிசன் நீ தான் அப்படின்னு சொன்னேன், அப்போ எனக்கு தேவைப்படும் போது நீ இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு பெல்ட்டை எடுத்து கழுத்துல கட்டிட்டு, அப்பனா எனக்கு நாய் மாதிரி நீ இருக்கணும், அதை தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது, நான் சொல்றதை தான் நீ செய்யணும், நான் உட்காரணும், நில்லுனா நிக்கணும், சாப்பிடுனா சாப்பிடணும், இப்பதான் நீ குளிக்கணும்னு சொன்னாலும் நீ போய் குளிக்க போகணும், புரியுதா, ஒரு நாய் மாதிரி தான் இருக்கணும், ஏன் அதை விட கேவலப்பட்டு கூட இருக்க வேண்டியது இருக்கும், புரியுதா, உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்குறா. உன் மேலே கொஞ்சோண்டு இறக்கம் இருந்தது, கொஞ்சோண்டு வந்து அக்கறை இருந்தது, ஆனால் இனிமேல் அது எதுவுமே கிடையாது, என்னை எப்போ இவ்வளோ கேவலமாக நீ நடத்தினியோ அதோட உனக்கும் எனக்கும் ஒன்றுமே கிடையாது, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பெல்ட்டை பிரிச்சு போட்டுட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமாவது என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லி. நைட்டெல்லாம் பயங்கர இடி மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்து பக்கத்தில் படுத்து கட்டி பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கனவு
இவ்வளவுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு பக்கத்துல கூட உட்காந்து சாப்பிட பிடிக்காம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினோட பர்த்டேனாலும் வந்துடுது. அன்னைக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்காம அவளோட அப்பா வீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அவ பட்டு சைலண்டா தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அந்த நேரம்னு பார்த்து அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்த அந்த டெடி பொம்மை அப்படியே வந்திருக்கு. வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணுது. இவ கீழே வரும் போது என்ன ஆகுதுன்னா அந்த டெடி மட்டும் கிளம்பிடுது, கேக் மட்டும் அங்கேயே இருக்கு. பின்னாடியே ஓடி போய் பாக்குறான். நீ தானே எனக்கு தெரியும் இல்லையா, திரும்ப அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் பொறுமையா திரும்புறான். ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா போல. ஆமா, வேற யாருக்குமே இந்த கதை தெரியாது, இவனுக்கு தானே தெரியும். அப்பனா நைட்டுமே வந்து அவன் தான் வந்து நம்ம கூட படுத்து தூங்கியிருக்கான் போல அப்படின்னு சொல்லி இப்பதான் ஹீரோயினுக்கு புரிய வருது அது கனவு இல்லைன்னு. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவை விஐபி வார்டில் மாற்றிருக்காங்க. அது விஐபி வார்டு மட்டும் இல்லை, நம்ம ஹீரோவோட சொந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அவங்க ஃபேமிலிக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்லையே மாற்றிட்டு இருக்காங்க. நீ எதுவும் பெருசா நினைச்சுக்காத, நான் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஆனா ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த வீட்டுல வந்து யாரும் இல்லாத நேரம் வந்து, அதாவது அவங்க அப்பா அம்மா அங்க இல்லாத நேரம் இங்க வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்றாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு இவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. நாளைக்கு மதியானம் என்ன வந்து தனிமையில பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. மறுநாள் அம்மாவை பார்க்கறதுக்காக ஹீரோயினும் போறா. அம்மாக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ வெளிநாட்டுல படிக்கிறதுக்கான செலவு எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன், உங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட் செலவையும் நான் ஏத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு கிளம்பல அப்படின்னா கண்டிப்பா எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் உங்க அப்பா இருக்காரு, நான் இப்பவே வந்துட்டு அவரோட ஆக்சிஜன் பைப் எல்லாம் எடுக்க சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றா. நீங்க இருந்து கிளம்புற அப்படின்றது ஹீரோக்கு எந்த காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவ்வளவுதான், ஹீரோயின் ரொம்ப உடைஞ்சு போயிடுறா. நேரா நைட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ரூம்க்கு போயிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட ரூம்ல ஹீரோ கூடயே இருந்துட்டு இவ என்ன பண்றானா, நான் உன்னை விட்டுட்டு போறேன், தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிக்கவே மன்னிக்காத அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிக்கத்தான் இல்லையா கரடி பொம்மை, அதையும் அங்க வச்சுட்டு கிளம்புறா. மறுநாள் காலையில ஹீரோயினோட அம்மா கதறிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அப்பா போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ என்னடா சவுண்டுன்னு சொல்லி அலறி அடிச்சு எழுந்தாங்க. வந்து பார்க்கும்போது தான் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோயின் போகும்போது சும்மா போகாம அந்த போட்டோஸ் இருக்கு இல்லையா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு அந்த போட்டோஸ் அதை அங்க வச்சுட்டு போயிடுறா. அவ்வளவுதான், அவங்க அப்பா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. என் மானத்தை வாங்கி என்னை சாவடிக்கிறதுக்குன்னு நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க போறாரு. கரெக்டா அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. ஆனாலும் வந்து ஹீரோவோட அப்பாவை காப்பாற்ற முடியல. அம்மாக்காரியோட பிளான் தாங்க இது எல்லாமே. இவளாவே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் இதுல கோத்து விட்டுட்டா. இங்க ஹீரோவா அவனும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை நினைச்சு பயங்கரமா குடிச்சு தீக்குறான். எதுக்குப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்க, போனவ தான் போயிட்டா இல்லையா நம்மளை விட்டுட்டு, அவ எங்க இருக்கா என்ன பண்றானே நமக்கு தெரியல, தயவு செஞ்சு வந்து நீ இந்த மாதிரி இருக்காத, என்னதான் ஆகுறது நம்மளோட கம்பெனி எல்லாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு, சரி விடு கவலைப்படாத, நீ உன்னை ரிலாக்ஸா வச்சுக்கோ, நான் இப்போதைக்கு கம்பெனி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ பவர் ஆஃப் பட்டாணி மட்டும் எனக்கு சைன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறா. அதோட 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 4 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், கேங்ஸ்டர் மாதிரி ஆயிட்டான். அப்பதான் ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நாளா ஒரு பொண்ணை நீ தேடிக்கிட்டு இருக்க இல்லையா, அந்த பொண்ணை பத்தின லீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு படிச்சு நல்லபடியா டாக்டர் ஆயிட்டா. இவளுமே சைனால தான் இருக்கா, ஆனா வேற ஒரு சிட்டியில இருக்கா. என்ன ஆகுதுன்னா இவங்களோட டீன் வந்து கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சு சார் அப்படின்னு கேட்கும் போது, இதை பாருமா, உன்னை பத்தின தப்பான போட்டோஸ் அதுக்கப்புறம் தப்பான லெட்டர் எல்லாம் வந்திருக்கு, நீயும் உன்னோட ஸ்டெப் பிரதருமே வந்து கனெக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது, சார் என்ன சார் பேசுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் பழைய விஷயம், தயவு செஞ்சு வந்து வேலை விஷயமா எதனா பேசுனா பேசுங்க அப்படின்னு சொல்றா. இல்லம்மா, ஹாஸ்பிட்டலோட மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல நான் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், ஸோ வந்து உன்னை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுவேன், அது வரைக்கும் நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்துக்கு ஹீரோனுக்கு ஒரு பார்சல் வருது. என்னடா பார்சல் அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு பொம்மையை வச்சுட்டு வந்தா இல்லையா, அந்த பொம்மை தான். ஒரு கண்ணில் வந்துட்டு எதையோ கொரடாவே ஏதோ குத்தி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோ தான் நம்ம இங்கே தான் இருக்கோன்றதை கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் வந்து இதை வார்னிங் சைனா நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு புரியுது. ஹீரோயினுக்கு தான் இப்போதைக்கு வேலை போயிடுச்சு இல்லையா, அதனால இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ஊருக்கே வரா. ஊருக்கு வந்துட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வராம எப்படி, அங்க வந்து பார்த்தாதான் ஹீரோ அங்க டேரா அடிச்சிட்டு இருக்கா இல்லையா, அவன் தான் எங்கேயுமே போகாம அங்கேயே இருக்கானே. டே, இவளுக்காக தாண்டா இவன் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான், அப்பனா இவளை பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட
ஆப்போசிட் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, எதிரிங்க, அவங்கெல்லாம் வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறாங்க. மரியாதையாக கீழே வந்துரு, நீ வந்து எங்ககிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு போயிட்டீன்னா, இந்த ஏரியாவெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவளை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் வந்து இவங்கள சுற்றி போட்டுடுறாங்க. அவனுங்க கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்தி ஹீரோ கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு கிளம்புறானுங்க. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல, ஹீரோ எதுக்காக இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் தான் பெரிய பணக்காரன், அவங்க அப்பாவோட கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா. ஆனா அதே நேரத்துக்கு ஹீரோவோட அப்பா இறந்த விஷயமும் ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோவோட கழுத்துல அந்த மாத்திரையை கட்டி தொங்கிட்டு இருப்பான் இல்லையா, அந்த செயின் இல்லைன்னு உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேக்குறா. பின்ன என்ன, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா உன்னையே நினைச்சுக்கிட்டு நான் செத்துக்கிட்டு கிடப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப உண்மையாவே நீ தான் வந்துட்டு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த லெட்டர் அனுப்புன, அதுக்கப்புறம் அந்த பொம்மையை எனக்கு அனுப்புனியா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னும் போது ஆமா நான் தான் அனுப்புனேன், இல்லைன்னா நீ இப்போ வந்து நின்றுப்பியா இங்க அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு இப்போதான் கன்ஃபார்மே ஆகுது. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா, என்ன ஓடி போயிட்டீங்கன்னா நீ எங்க இருந்தாலும் ரொம்ப ஜாலியா இருந்துடலான்னு நினைச்சியா, கண்டிப்பா இதுக்கப்புறம் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுரு, நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன், இதோட நமக்குள்ள எதுவுமே வேண்டாம், நான் போயிடுறேன் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா எழுந்து போறா. பார்த்தா எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டாங்க, ஹீரோயினை கடத்திட்டானுங்க. ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுட்டான், கையெல்லாம் கட்டிட்டான். இதுக்கப்புறம் உன்னால இங்க இருந்து எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கா எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும், எப்படி போறது அப்படின்னு யோசிக்கிறா. இதை பாரு, இந்த மாதிரி நடந்துக்காத, தயவு செஞ்சு வந்துட்டு என்னை விட்டுடு, நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், யாரையும் இப்படி வந்து கட்டாயப்படுத்தி உன் கூட உன்னால வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். நைட்டு என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, தயவு செஞ்சு வந்துட்டு கையை கொஞ்சம் கழட்டி விடு, நான் ரிலாக்ஸாவது தூங்கணும், எனக்கு செம்மையா தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி டிராமா பண்றா. முட்டாள்தனமா எதுவும் பண்ணணும்னு ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வான் பண்ணிட்டு கழட்டி விட்டுறான். வேக வேகமா ஓடி போயிட்டு பால்கனி வழியா இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இவ எகுரா, அதுக்குள்ள ஹீரோ வந்து டக்குன்னு அவளை பிடிச்சிடுறான். இதை தான் பண்ணாதன்னு சொன்னேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை உள்ளேயே இழுத்துட்டு போறான். நான் ஒரு விஷயத்த பண்ணாதன்னு சொல்லியும் நீ பண்ற அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறானா, ஹீரோயின் வந்து திரும்பிடுறா. அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. அப்பனா நீ அந்த அளவுக்கு என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தோணுது. மறுபடியும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி கூட பண்ணிடாத, நீ எங்க போனீனாலும் என் கைக்கு தான் திரும்ப வருவ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து எழுந்து போயிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்து பாக்குறா. பார்த்தா காலை கட்டி போட்டு வச்சுட்டா ஒரு பெரிய செயினால. நான் தான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இப்ப என்ன கையில இருக்கும் போது உனக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்னு கஷ்டப்பட்ட, இந்த வீடு பூராவும் இந்த செயினை வச்சுக்கிட்டு நீ போயிருக்கலாம், அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன், இதுக்கப்புறம் மறுபடியும் உன்னை நம்பவே மாட்டேன், தப்பிச்சு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணேன், ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, தப்பிச்சு போக தானே ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட போனை எடுத்து பாக்குறா. பார்த்தா வந்துட்டு இவளோட அசிஸ்டன்ட் நைட்டு பூராவும் கால் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயினும் அவனோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு நோய்க்காக. அந்த லேபை வந்துட்டு யாரோ ஒரு 10-15 பேர் வந்து சுக்கலா எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் போட்டு உடைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்றேன், நீ உடனே இங்க வா அப்படின்னு சொல்றா. வேகமா ஹீரோ வந்து ஹீரோயினோட போனை பிடிங்கிறான். உனக்கு என்னதான் நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது இங்க இருக்குன்றத, நீ எங்கேயும் வெளியிலயும் போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. ஏய் எதுக்காக, நான் தான் இங்கேயே இருக்கிறேன்ல, எதுக்காக என்னோட லேபை அடிச்சு நொறுக்குனேன் அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அப்படிதான் பண்ணுவேன், இது உனக்கான வார்னிங் அப்படின்னு சொல்றான். இவன் கிட்ட மிரட்டியும் பார்த்தாச்சு, கொஞ்சம் பார்த்தாச்சு, வேலைக்கே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, எப்படின்னா ஹீரோ மைக்கியாவது வந்துட்டு நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு இவன் குளிக்கிறதுக்கு போறான். அங்க அவ உள்ள போயிடுறா. நம்ம 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாள. உடனே அவன் செம்மையா மொக்க பண்ணிடுறான். இதுக்கு மேல உன்னை நம்பவும் நினைக்கிறியா, மரியாதை வெளில போடி அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா ஹீரோயின் அங்க இருந்து போற மாதிரி தெரியல. போலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீயே குளிச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளில போயிடறான். என்னடா பண்றது, இவனை எப்படிதான் ஏமாத்துறது, ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமாயிடுது. இவன் இப்படி டோட்டலா மாறிட்டான், இவனை எப்படி ஏமாத்தி நம்ம தப்பிச்சு போறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அன்னைக்கு நைட்டு பார்த்தா ஹீரோ வந்து அப்படியே போதையில தள்ள அடிக்கிட்டு வீட்டுக்கு வரான். என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு பாக்குறா. பார்த்தா அவனுக்கு யாரோ வந்து ட்ரக் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ என்ன தொடாத, நீ என்னை தயவு செஞ்சு தொடாத, உன் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் கையை தள்ளி விட்டுறான்.
தயவு செஞ்சு என்னை விட்டு வேலைக்கு போகாத, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நான் வந்துட்டு உன்னை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளுக்கும் அப்படின்னு ஹீரோயின் கட்டி பிடிச்சிக்கிறா. நான் மனசு மாறிட்டேன், உன்னை விட்டுடுவேன் அப்படின்னு நினைக்காத, நான் என்னோட தேவைக்கு தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயினும் அவளோட கழுத்துல இருக்க சாவியை எடுக்கிறதுக்கு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் காலையில ஹீரோ மட்டும்தான் அங்க இருக்கான். அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது அவளோட காலில் கட்டி வச்சு இந்த சங்கிலி இவனோட கையில இருக்கு. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறதுக்காக போற. அங்க நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வருது. ஹீரோட அப்பாக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. அந்த மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு நம்ம ஹீரோ மட்டும்தான். ஆனா அந்த கம்பெனியே ஹீரோ பார்த்துக்கல, இவளோட அம்மா தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா தான் இப்ப சேர்மனாவும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோவோட அப்பா அப்பனா இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே இப்பதான் தெரிய வருது. ஸோ இவ என்ன பண்றானா, இல்ல நான் வந்துட்டு ரூம் இப்ப எடுக்கல, அதை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோ என்ன பண்றானா, அவனோட ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு எங்க அவ போயிருந்தாலும் சரி அவ எனக்கு வேணும், என்னையே ஏமாத்திட்டு போயிருக்கா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் பின்னாடி வந்துகிட்டு இருக்கா. இவனுங்கெல்லாம் திருன்னு முழிச்சிட்டு இருக்கானுங்க. ஊரையே கூட்டி வச்சு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சும்மா ஷாப்பிங் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சீன் போடுறா. கிளைமேட் எப்படி இருக்கு, நீ என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னன்னா கோட்டை கட்டி அவளுக்கு போத்திக்கிட்டு இருக்கான். அங்க அவங்க ஆளுங்கெல்லாம் இப்பதான் இவ்வளவு வீரமா பேசிக்கிட்டு இருந்தாரு, அந்த பொண்ணு வந்த உடனே இவன் என்ன இப்படி பம்புறாரு அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறானுங்க. உன்கிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரம்னு பார்த்து இவளோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து, நீ இங்க இருந்து போகணும், என் கூட இருக்க வேணாம் தானே நினைச்சு நீ அதையே பண்ணு அப்படின்னு சொல்றான். அந்த நேரம்னு பார்த்து சமீரா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டர் நமக்கு காட்டுறாங்க. இவ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, ஹீரோவோட ஃபியான்சே. நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது நான் வந்து ஹீரோவோட தங்கச்சி அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோ அப்படியே ஒரு முறைக்கிறான். கரெக்டா 3 பேரும் உள்ள வந்து பார்க்கும் போது இந்த சங்கிலி எல்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே என்னது இது, இங்க நாய் சங்கிலி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா, ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கு வெறி பிடிச்சி போயிடுச்சு, அதனாலதான் என்னைய கடிச்சிட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்றான். நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வந்துடுறா. ரெஸ்ட் ரூமுக்கு வந்த உடனே ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். இவன் என்னவோ இவ்வளவு நாளுக்கு நமக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி சீன் எல்லாம் போட்டான், ஆனா இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்து உன்கிட்ட நான் பார்த்து தெளிவா சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். நீ எதுக்காக எனக்கு ட்ரக் கொடுத்த, உனக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட கல்யாணம் நம்மளோட என்கேஜ்மெண்ட் எல்லாமே ஒரு டிராமான்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி நீ இந்த மாதிரி ஒரு வேலையை எனக்கு பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம கோவமா கத்திக்கிட்டு இருக்கான் அவகிட்ட. இவ வந்து ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. அதனாலதான் இவளுக்கு ஹீரோ மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ வரணும், அப்படியே உன் தங்கச்சியும் கண்டிப்பா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றா. அவ பிஸியா இருக்கா, அவ அதெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் இல்ல நான் ஒன்னும் பிஸியாலாம் இல்ல, வெட்டியா தான் இருக்கேன், கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்ம ஆத்திரம். அங்க பார்ட்டிக்கும் போயிடுறாங்க. ஹீரோ வந்து சமீரா கூடயே தான் இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு என்னோட மாப்பிள்ள அப்படின்னு எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் சோகமா தனியா நின்னுட்டு இருக்கா. இப்பதான் வந்துட்டு பல வருஷம் கழிச்சு சேர்மன் ஆனதுக்கு அப்புறமா செம்ம சூப்பரா அவங்க அம்மாவை பாக்குறா ஹீரோயின். என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அன்னைக்கு நான் போன மறுநாளே வந்துட்டு அங்கிள் எப்படி சடனா இறந்து போயிட்டாரு, அவர் நல்லா தானே இருந்தாரு, நீங்க எப்படி இந்த போஸ்டிங்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, இங்க வந்து ஹீரோ தானே உட்காந்துட்டு இருக்கணும், என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு நீ கேக்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, நான் என்னோட புருஷனை எழுந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேற வழியே இல்லாம நான் இங்க இருக்கேன், எல்லாத்துக்குமே காரணம் நீதான், உன்னாலதான் என் புருஷன் செத்தான், உன்னாலதான் வந்துட்டு என் புள்ள குடிகாரன் ஆயிட்டு இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் புருஷனோட சொத்தையும் என் புருஷன் இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்தினது எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு அழுதுகிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. நேரா ஹீரோயின் கிட்ட வரான். இது பாரு, அங்க இங்கன்னு எங்கேயும் போகாத, என் கண் எதிர்க்கே இரு, ஏன்னா உனக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்றான். இவன் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறா. நான் கூட வந்துட்டு நீ எதுக்காக என் மேலே இவ்வளோ வெறுப்பாக இருக்க அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். உங்கள் அப்பாவை நான் தான் கொண்டுட்டேன்ல, அதனால தான் நீ இந்த அளவுக்கு என் மேலே கோபமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன் அம்மாக்காரி எதுனா சொன்னாலா அப்படின்னு இவன் செம்ம டென்ஷன் ஆகுறான். கரெக்டாக அந்த டைமுக்கு சமீரா வந்துட்டு என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க, வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. அதோட ஹீரோயின் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுறா போல. அவ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ இப்போதான் வீட்டுக்கு வரான். அதோட ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசவே இல்லை. கடைசி
கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம சமீராவோட அப்பா கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்துட்டு உன்னோட தங்கச்சி தான் வந்து ரிங் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்கிறாரா. ஹீரோக்கு அப்படியே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறான். கரெக்டாக அந்த என்கேஜ்மெண்ட் நாளும் வந்துடுது. நம்ம ஹீரோயின் தான் வந்து ரிங் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ஆனால் கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்கா இல்லையா, அவள் அந்த இடத்துக்கு வரும்போது என்ன சொல்கிறான்னா, நீ எந்த உரிமையில அவங்க 2 பேருக்கும் ரிங் எடுத்து கொடுக்குற, நீ வந்துட்டு தங்கச்சின்ற உரிமையில கொடுக்குறியா இல்ல அவனோட கள்ளக்காதலின்ற உரிமையில கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறா. இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்துட்டு முடிச்சிடலாம், இதோட எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி நடக்காது போல இருக்கு. இப்ப திரும்பவும் இவ வந்துட்டா இத்தனை வருஷம் கழிச்சு, இதுக்கப்புறம் உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணல. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளயும் வந்துட்டு தப்பான உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்க்கையும் பேசுறா. இவர் தான் வந்து சமீராவோட அப்பா. எனக்கு கிடைச்ச இந்த சான்ஸை நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன், ஒரே காலையில 2 மாங்க உங்க 2 பேரையுமே அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா காரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. மேடம், நீங்க யார் மேல இருக்க கோவத்துல இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் அவன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்ட கடைசி ஆசை இதுதான். அதனால என்ன ஆனாலும் சரி நான் இந்த விஷயத்த நடத்தி வைப்பேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு அவன் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, இந்த பையன் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு என்கேஜ்மெண்ட்டை கெடுக்காம இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளையும் அங்கேருந்து வெளியில அனுப்பின உடனேயே வந்துட்டு இவங்களோட என்கேஜ்மெண்ட்டுமே முடியுது. ஹீரோயினும் வந்து ரொம்ப ஃபீலிங்கோட அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வெளியில போகும்போது அவங்க அம்மா கறி யார்கிட்டயும் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே நம்ம எதுவும் லேட் பண்ண வேண்டாம், இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, நம்மளோட பிளானை வந்துட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான டவுட் இருக்கு, அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூமுக்கு போறா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அங்கே எங்கன்னு சுத்திட்டு இருக்காதுன்னு தானே சொன்னேன், எதுக்காக இந்த நேரத்துக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். உனக்கு எல்லாமே தெரியும்ல, நீ என்னை இங்கே வர வைக்கல கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போதான் புரிய வருது ஹீரோயினுக்கு. அதாவது ஹீரோ எந்த லெட்டரும் அனுப்பல, எந்த டெடிபேரையும் அனுப்பல, அவன் வந்து எல்லாமே பொய்யா சொல்லியிருக்கான். ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவன் ஒத்துக்கிட்டான். எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும், ஏன் அப்படின்னா அவன் உயிருக்கே ஆபத்து இருக்கு, நீ என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் உனக்கு ஆபத்து தான், ஏன் கூடியே இருந்தாலும் ஆபத்து தான், உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நான் அந்த வீட்டுக்கே போகல, அங்கதான் அந்த டெடிபேர் இருந்திருக்கு, அவ தான் அதை உனக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லும் போதுதான் எல்லாமே உங்களுக்கு புரிய வருது. அதாவது ஹீரோயினோட அம்மாவே தான் ஹீரோயினை இங்க வர வைக்கிறதுக்காக லெட்டரை அனுப்பி அவளை ஹாஸ்பிட்டல் அசிங்கப்படுத்தி அந்த பொம்மையும் அனுப்பியிருக்கா. ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, எங்கள் அம்மா தான் வந்து உங்கள் அப்பாவை கொண்டிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, ஹீரோவோட அப்பாவையே அவள் தான் கொண்டிருக்கா போல. இந்த நேரம்னு பார்த்து சமீரா வேற வந்துட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. என்னதாம்மா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இது பாரு, நீ வந்துட்டு என்கிட்ட ஒரு உண்மையை மட்டும் சொல்லு, உனக்கும் உன்னோட ஸ்டெப் சிஸ்டருக்கும் வந்துட்டு உண்மையாக எதனா கனெக்ஷன் இருக்கா, அதை என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான். இதை பார், ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன், இது ஃபேக்கான விஷயம், உங்கள் அப்பாவுக்குமே தெரியும், நம்மளோட என்கேஜ்மெண்ட் கல்யாணம் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ ஏன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுற, தயவு செஞ்சு வேற எதனா வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் ஹீரோனுக்கு புரியுது இது எல்லாமே ஃபேக்குன்ற விஷயம். அது மட்டும் இல்லை, என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு வந்திருந்தான், அவன் வந்துட்டு உன்னோட சிஸ்டரை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னான், அவனுக்கும் அவளுக்கும் நம்ம ஏன் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறா. உன் வேலையை மட்டும் நீ பாரு, மரியாதையை கிளம்பிங்க இருந்து அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுறான். இது எல்லாமே ஒரு ட்ராமா, நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது இதை பாரு, நானும் அங்கிள், அதாவது நம்ம சமீராவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரை தான் வந்து சொல்கிறான், அங்கிளும் சேர்ந்து தான் இந்த பிளானே பண்ணோம், அவர் வந்து என் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால இவ கையில் போன கம்பெனியை எப்படியாவது வந்து என் கைக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்படுறாரு. நானும் அதை தான் நினைக்கிறேன், இல்லைனா எங்கள் அப்பா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி அவகிட்ட போயிடும், அதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. அதனால தான் வந்துட்டு அவளுக்கு சந்தேகமே வராத மாதிரி நான் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஏதோ ஒரு கேங்ஸ்டர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன், பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் எங்கள் பக்கம் நாங்கள் இழுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இதை பாரு, ஒன்று
ஹீரோன்னு தான் சொல்லுவேன். அவள் ரொம்ப மோசமானவ. தயவு செஞ்சு வந்து நீ எவ்வளோக்கு எவ்வளோ அவளை விட்டு விலகி இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லது. உன்னை பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவள் என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு 6 வயசுலேயே தெரியும். என்னை நடு ரோட்டில் விட்டுட்டு எங்கள் அப்பாவை கார் இடிக்கும் போது கூட பார்த்துட்டு போனவ தான் அவள் என்ன பண்ணுவான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை தான். ஏன்னா அங்கிளோட சாவுக்கே நான் தான் காரணன்ற மாதிரி அவள் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அதனால நான் இங்கேயே தான் இருப்பேன், அவளை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சொல்ல கேட்காம இந்த சமீரா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பிளைண்ட் டேட்டே அரேஞ்ச் பண்ணிடுறா. அவருமே ஒரு டாக்டர் தான் போல இருக்கு. அவரை கூட்டிட்டு வந்து வச்சு ஹீரோயின் கிட்ட பேச வைக்கிறா. ஹீரோக்கா செம்ம ஆத்திரம் வருது. நம்ம 4 பேரும் சேர்ந்து டபுள் டேட் போலாம், இங்க போலாம் அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவ ஆசைங்களை அடுக்கிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட சகிச்சுக்கவே முடியல ஹீரோவால. அதே நேரத்துக்கு அந்த பையனும் ஹீரோயினும் வேற ரொம்ப நல்லாவே பேசிக்கிறாங்க. அவன் வேற வந்து அவனோட வேலை சம்பந்தமா நிறைய பேசுறான். அப்பதான் என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்க வந்துட்டு ஒரு கேம்ப் நடத்த போறோம், ஏழைங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயா எல்லாமே பண்ணி தர போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது ஹீரோயின் நானுமே அந்த கேம்புக்கு வரனே அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா அங்கேருந்து எழுந்து போறான். இந்த சமீராக்கா வயிற்றுச்சலா இருக்கு, அப்ப ஏதோ ஒன்று இருக்கு, அதனாலதான் இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்றது இவளுக்கு புரிய வருது. அதோட மறுநாள் காலையில வந்துட்டு ஹீரோயினும் அந்த கேம்புக்கு போறதுக்காக ரெடி ஆகுறா. ஆனா ஹீரோ கிட்ட சொல்ல அவன் காதுலயே கேட்காத மாதிரி பேசவே மாட்டான். அவன் வந்து ரூம் கதவையும் திறக்காம இருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கேம்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு ஒரு பாட்டி தள்ளி நின்று இவங்களையே வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் நேர்ல போய் கேட்டுறா, என்ன பாட்டியாச்சு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது இல்லம்மா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் விடாம ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும் போது என்னோட புருஷன் வந்துட்டு ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருக்காரு, படுக்கையா தான் இருக்காரு, அவர் இங்க கூட்டிட்டு வர முடியாது, ஏன் கூட உங்களால வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயினும் அவ்வளவுதானே நாங்க வரோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்து அந்த தாத்தாவை பாக்குறா. பார்த்த உடனே ஹீரோயின் கொஞ்சம் ஷாக் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அதோட அங்க கட் பண்றாங்க சீனை. மெடிக்கல் கேம்ப் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப லேட்டா தான் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வரான் அந்த பையன். உடனே ஹீரோ வந்துட்டு மேல இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும் போது கால் தடுக்கி வந்து அந்த பையன் மேல விழ போறாளா. அப்ப அவன் தாங்கி பிடிக்கிறான். பாக்குறதுக்கு 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோ அவ்வளவுதான் வெறியின் உச்ச கட்டத்துக்கு போயிடுறான். ஹீரோயின் உள்ள நுழையும் வந்து பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி வந்து பார்த்தா இவன் கண்ணாடியே குத்தி உடைச்சு வச்சிருக்கான். வெறித்தனமா இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவன் உன்னை கிஸ் பண்ணானா, இங்க பண்ணானா அங்க பண்ணானான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்றான். அப்போ நீ இன்னும் குணமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அவன் அதை தான் சொல்கிறான். அது எப்படி குணமாவ, நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்டியே, நீ தானே என்னோட மருந்தே அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் அவளுக்கு தெரிய வருது ஹீரோக்கு இன்னமும் வந்து சரியாகலை அவனோட பிரச்சனை. நான் வாங்கி கொடுத்த பொம்மையை கூட கொண்டு போகாமல் நீ தானே விட்டுட்டு போயிட்ட, இந்த பொம்மையும் விட்டுட்டு போயிட்ட என்னையும் விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு தூக்கி அடிக்கிறான். அப்போ தான் அதில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வந்துட்டு ப்ளே ஆகுது. அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த ஆடியோவை நீ கேட்கும் போது நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன் எனக்கே தெரியாது, என் அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழியும் இல்லை, அதனாலதான் நான் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அது எல்லாமே மொத்தமா பிளே ஆகுது. எனக்கு வேற வழி தெரியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூன்னு சொல்லி வச்சிருக்கா. அதெல்லாம் கேட்ட ஹீரோ இப்போதான் கதறி கதறி அழறான். அட பாவமே, இது இவ்வளவு நாள் நான் கேட்காம விட்டுட்டேனேன்னு, நீ கொஞ்ச நாள் கழிச்சாவது என்னை கான்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னும் போது நான் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டேனே, என்ன எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் அந்த அங்கிள் கால் பண்றாரு. இதை பாருப்பா, உன் சித்திக்காரி வந்து ஏதோ பெருசா பிளான் பண்றா, நாளைக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ வந்து சித்திக்காரி என்ன சொல்றானா, எனக்கு நிம்மதியா வீட்டில் ரிலாக்ஸா இருந்தா போதும்னு இருக்கு, இப்போ வரைக்கும் என் புருஷனை என்னால் மறக்க முடியல, அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வேலையெல்லாம் பெருசா பார்க்கவும் முடியல, இருந்தாலுமே என்னங்க பண்றது, என் புருஷன் இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனியை நான் கட்டி காப்பாத்தியே ஆகணும் இல்லையா, எங்க பையனும் வந்து தப்பான சகவாசத்திலையும் ஊதாரித்தனமாவும் சுத்திக்கிட்டு இருக்கான், அவங்கள நம்பி இந்த கம்பெனியையும் கொடுக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி எனக்கு இருந்த 20% ஷேரு ப்ளஸ் வந்துட்டு என் புருஷன் சாகிறதுக்கு முன்னாடி என் மேலே எழுதி வச்ச 20% ஷேரு, மொத்தமாக 40% ஷேரு என் கிட்ட தான் இருக்கு, நான் தான் மெஜாரிட்டியான ஷேர் ஹோல்டராக இருக்கேன், அதனால இந்த கம்பெனி மொத்தத்தையுமே வந்து நான் டேக் ஓவர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா.
40% ஷேர் என்கிட்ட இருக்கும் போது உங்களால எப்படி வந்து கம்பெனியை கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. அவ்வளோதான், அவங்க அம்மாவுக்கு அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே செம்மையா வந்து கோவம் தான் வருது. கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் கெடுக்கிறாங்களேன்னு. எங்க அப்பா எந்த காலத்துக்கும் உனக்கு வந்துட்டு 20% ஷேரை எழுதி வைக்கவே இல்லை, எனக்கு தான் அந்த 20% ஷேரை வந்து கடைசி நேரத்தில் எழுதி வச்சிருக்காரு, என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு, அதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இவ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் வந்து ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பாவை கொன்னதே நீ தானே, அப்ப அவர் எப்படி உனக்கு எழுதி கொடுத்துருக்க முடியும், அது எல்லாமே வந்து நீ பொய்யா ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி நீ என் மேல இவ்வளோ ஒரு பழிய போடுற அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. நம்ம ஹீரோயின் ஒரு தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போனா இல்லையா, அவர் வேற யாரும் கிடையாது, அவர் வந்துட்டு அந்த வீட்டில் வேலை செஞ்ச பட்லர் தான். அவர் தான் வந்துட்டு முடியாமே இருந்திருக்காரு இவ்வளோ நாளுக்கு, அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா இந்த பொம்பளை. அதனாலதான் இவர் உயிர் தப்பிச்சிட்டாரு. பாவம் அவங்க பொண்டாட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சுட்டாங்க. நீங்கள் தானே மேடம் அவரோட நெஞ்சு வலி மாத்திரையெல்லாம் வந்துட்டு சாதா விட்டமின் மாத்திரையாக மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னும் போது, இவன் சொல்கிறத நம்பாதீங்க, இவன் அவனோட ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி, இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும், நான் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் உண்மையாகவே வந்துட்டு அண்ணன் தங்கச்சி மாதிரியா பழகிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கம்பெனி பேரையே டேமேஜ் பண்ணிடும், நம்மளோட ஷேர் எல்லாம் வந்து ரொம்ப கீழே போயிடும், அதனால கண்டிப்பாக உங்ககிட்ட கம்பெனியை கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. அவளால் அவள் மேலே தப்பு இல்லை அப்படின்ற விஷயத்த காமிச்சிக்க முடியல. அதனால ஹீரோ மேலேயும் ஹீரோயின் மேலேயும் வந்துட்டு எல்லா பழியும் திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறா. அப்போதான் வக்கீல் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. 20% ஷேரை வந்துட்டு ஹீரோ பேரில் தான் வந்து முதலாளி எழுதி வச்சிருக்காரு. இவங்க இதை வந்து வெளியிலேயே காட்டக்கூடாது, என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு தைரியமாக என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த தாத்தாவுமே நான் கண் எதிர்க்க இருந்தேன். அப்போ தான் அவர் வந்துட்டு அவரோட ஷேர் 20% வந்து தம்பி பேரில் எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து இவளோட ஆளுங்கெல்லாம் அங்கே வந்துடுறாங்க. கண்ணை காமிச்சே வந்து அவளை அங்கேருந்து தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறா. என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, டே தம்பி, நான் நல்லவளே கிடையாது தான், ஆனால் உன் பக்கத்தில் நிற்கிறப்பர் அவள் ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, உன்னோட குழந்தைய அவள் வந்துட்டு கொன்னுட்டா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அப்படியே ஷாக்காக ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் அப்படியே ஒரு குற்ற உணர்வோடு நின்றுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் கம்பெனி பிரச்சனையை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது, இதுக்கப்புறம் ஹீரோ தான் நம்மளோட சேர்மன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. ஏன்னா இவன் கிட்ட தான் மெஜாரிட்டியான ஷேர் இருக்கு. அந்த மீராவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அலௌன்ஸ் பண்ணிடுறேன், அப்பதான் என் பொண்ணுக்கும் வந்துட்டு புது வரன் கிடைக்கும், ஏன்னா அவளோட லைஃபும் எனக்கு முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். ஹீரோயின் படுத்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன நடந்ததுன்னு இப்பயாவது என்கிட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்க இருந்து கொண்டு போய் கஷ்டப்பட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கா. அப்பவும் காப்பாற்ற முடியாம அவர் இறந்து போயிருக்காரு. அப்போ வந்து இவ 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்க அப்பா இறந்த அதிர்ச்சி தாங்க முடியாம இவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அதை சொன்ன உடனே ஹீரோவும் அழறான். இவளுமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இப்போ வரைக்குமே வந்து நான் குற்ற உணர்வுலயே தான் இருக்கேன். ஒரே நேரத்துக்கு தனிமையில் அப்பாவையும் இழந்துட்டேன், நம்மளோட குழந்தையும் இழந்துட்டேன், நான் அந்த நாளை கடந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றா. அதோட 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த ஊருக்கே வந்துடுறா. அவ வந்து அவளோட வேலையில பயங்கர பிஸியா இருக்கா. ஹீரோ கிட்ட பேசுறதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த தாய்க்கிழவி சும்மா வரப்ப 6 மாசம் கழிச்சு வந்துட்டா. நானே நிம்மதி இல்லாம வாழறேன்னா உங்கெல்லாம் நிம்மதியா விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா என்ன? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி, அதுவும் அவன் கண் எதிர்க்க உன்னை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஃபோன் பண்ணி வர வச்சிடறான். ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரான். என்னடா என் பொண்ணு மேல எனக்கே அக்கறை கிடையாது, உனக்கு இவ்வளோ அக்கறையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்க சைலண்டா என்னை விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டேன், உங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டிட்டு நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா நீங்க என்னோட பிரச்சனையை நோண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னும் போது, ஆமா நீ எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பெத்த பொண்ணுக்கே பண்ணுவ அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு என்ன தவிர வேற யாரும் முக்கியம் கிடையாது, நான் பெத்த பொண்ணா இருக்கட்டும் இல்லை நான் பெக்காத பையனா இருக்கட்டும், எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை, எல்லாரும் எனக்கு சமந்தான். உங்க அப்பா எப்படி செத்தாருன்னு நீ நினைக்கிற? வெறும் மாத்திரையை மாத்தி வச்சதுனால செத்தாருன்னு நீ நினைக்கிறியா? உங்க அப்பா சாகவே இல்லை கடைசி வரைக்குமோ. அவன் வந்துட்டு அந்த ரூமுக்கு போய் ட்ரீட்மெண்ட் அப்போ கூட பொழைச்சிக்கிட்டான். நானும் அதான் வந்து அவனோட ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணி விட்டு சாகடிச்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு நான் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்றா.
இதுக்காகவாது என் பொண்ணை தான் முதல்ல கொல்லுவேன் அப்படின்னு குத்த போறானா ஹீரோ வந்துட்டு ஒரே உதைக்கிறான். அவ போய் அந்த இடத்துல விழுந்துடுறா. அப்ப கரெக்டா போலீஸ் வண்டி சவுண்டு கேக்குது. இங்க எப்படி போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஹீரோ, நாங்க என்ன அவ்வளவு பைத்தியம் நினைச்சுக்கிட்டியா? 6 மாசமா நாங்க ஒருத்தர் பேசாம இருக்கும் போது நாங்க ஏதோ பிளான் பண்றோம்னு உனக்கு தெரிய வேணாமா? உன்னை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பிளானுமே நாங்க பண்ணோம். ஹீரோயின் தனியா இருந்தா அதான் உன்னோட ஈஸி டார்கெட்னு சொல்லிட்டு நீயாவே எங்க கிட்ட வருவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. உங்க 2 பேரையும் நான் கொல்லுவேன், என் கையால தான் கொல்லுவேன் அப்படின்னு காத்திக்கிட்டே அங்க இருந்து போறா. அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.